2007 பீகார்ல ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு இமீடியட்டா ஒரு வேலை செய்யணும் அப்படின்றதுனாலையும், அவங்களோட குட்டி குழந்தைய வீட்டில் தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல குழந்தைய தொட்டில்ல போட்டுட்டு அவங்க வேலை செய்ய போயிடுறாங்க. வேலை முடிச்சுட்டு வந்து ஸ்கூல்ல அந்த தொட்டில்ல பார்த்தா குழந்தைய காணும். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த குழந்தையோட பேர் சொல்லி குஷ்பு குஷ்பு அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே அந்த குழந்தை இல்ல. இந்த குழப்பத்துக்கு நடுவுல ஒரு 8 வயசு பையன் சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த ஊர் மக்களுக்கு தெரியல, இவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் பண்ண கொலை எல்லாத்தையும் கன்ஃபெஸ் பண்ணி வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லி டைட்டில் வாங்க போறான் அப்படின்றது. ஆமா, இந்த கதை அமர்ஜித் சர்தா அப்படின்ற 8 வயசு பையனோடது. ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு தூங்குற குழந்தைய யார் எடுத்திருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஊருக்கு புதுசா யாரும் வந்த மாதிரி இல்ல. அப்ப கன்ஃபார்மா ஊர் உள்ள இருக்கிற யாரோ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஒரு வயசான பாட்டி அமர்ஜித்தை பார்த்து குழந்தைய எங்கடா வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த 8 வயசு பையன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாம இவங்களை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அந்த ஊர் மக்கள்ல சில பேர் இவன் சும்மா பிராங்க் பண்றான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில பேர் போலீஸை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, இந்த பையன் எனக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க, அப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவனுக்கு பார்லேஜி பிஸ்கெட் வந்து அந்த ஊர் மக்கள் வாங்கி கொடுக்குறாங்க. அவன் அந்த பார்லேஜி பிஸ்கெட்டை ஓபன் பண்ணி ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டே, அவ ஸ்கூல்ல தூங்கிட்டு இருந்தா அவளை நான் தூரமா கூட்டிட்டு போய் கல்லால அடிச்சு கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் அந்த குழந்தைய எந்த இடத்துல புதைச்சு வச்சானோ அந்த இடத்துக்கு போறான். அவன் காட்டின இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுல ஒரு குட்டி குழந்தையோட உடம்பு கிடைக்குது. அது குஷ்பு. குஷ்புவோட ஸ்கல் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அவ கழுத்தெல்லாம் ஃபுல்லா காயமா இருக்கு. இந்த பையனை பிடிச்சி பகவான்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. அந்த நைட் ஃபுல்லா அவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அவன் பயப்படவும் இல்லை, அழுகவும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தேடவும் இல்லை. ஜாலியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பெஞ்ச்ல உட்காந்து காலாடிட்டே இருக்கிறான். அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்வீட்டா ஸ்மைலும் பண்றான். எனக்கு பசிக்குது, இன்னும் ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுங்களேன், ஒரு டம்ளர் பால் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு வேற போலீஸ் ஆஃபீஸர்ஸை கேட்கறான். அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் இவனை ஆச்சரியமா பாக்குறாங்க. அவன் காமா அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்றான், இது நான் பண்ண ஃபர்ஸ்ட் கொலை கிடையாது அப்படின்னு சொல்லி. ஊர் மக்களுக்கு தெரியாது, போலீஸ் ஆபீசருக்கு தெரியாது, ஆனா அமர்ஜித்துக்கும் அவன் ஃபேமிலிக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது குஷ்பு அவனோட ஃபர்ஸ்ட் விக்டிம் கிடையாதுன்றது. 1998 முஷாஹர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பையன் தான் இந்த அமர்ஜித் சர்தா. 2006 அமர்ஜித்தோட அம்மா மார்க்கெட்டுக்கு கிளம்புறப்ப அமர்ஜித்தோட சொந்தக்காரங்க அவங்களோட குட்டி 6-8 மாச குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து அமர்ஜித்தோட அம்மா கிட்ட கொடுத்து, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இந்த குழந்தைய நீங்க பாத்துக்கோங்க, நான் திரும்ப என் வேலை முடிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அமர்ஜித்தோட அம்மாவும் அமர்ஜித் கிட்ட, நீ தான் இந்த குழந்தைய பாத்துக்கணும், நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அமர்ஜித் அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறமா அந்த குழந்தைய கிள்றான், அரைறான். இந்த குழந்தை பயங்கரமா அழுக ஸ்டார்ட் பண்ணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தையோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். அழுகையும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதோடயே அந்த குழந்தையோட மூச்சும் நின்று போச்சு. இதுக்கப்புறமா அந்த குழந்தைய வெளில கொண்டு போய் செங்கலால அந்த குழந்தையோட தலையில அடிச்சு அந்த குழந்தைய புதைச்சிடுறான். அவங்க அம்மா வீட்டுக்கு வந்த உடனே அந்த குழந்தைய தேட ஸ்டார்ட் பண்றாங்க. பிகாஸ் அவங்களோட தங்கச்சி இவங்களை நம்பி அந்த குழந்தைய கொடுத்துட்டு போனாங்க. இப்ப வீட்டுல அந்த குழந்தை எங்கேயுமே காணும். அமர்ஜித்தை பார்த்து, அந்த குழந்தை எங்கடா, எங்க வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இவன் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம அந்த குழந்தைய எங்க சாகடிச்சு புதைச்சானோ அந்த இடத்துக்கு இவனோட அம்மாவை கூட்டிட்டு போறான். இத பார்த்த அமர்ஜித்தோட அம்மாவால நம்பவே முடியல. இவன் ஒரு கை குழந்தைய சாவடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க அமர்ஜித்தோட அப்பா கிட்ட சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து அமர்ஜித்தை போட்டு அடிக்கிறாங்க, கத்துறாங்க, திட்டுறாங்க. லாஸ்டா இதை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிடலாம், போலீஸ் கிட்டயும் ரிப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அந்த குழந்தையோட அம்மா கிட்ட குழந்தை உடம்பு சரியில்லாம தூக்கத்திலேயே இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தைய நைட்டோட நைட்டா தோண்டி எடுத்து வேற ஒரு இடத்துல புதைக்கிறாங்க.
எந்த ஒரு பெரிய சடங்கும் செய்யல. ஏன்னா ஊர் மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்களே, எப்படி இறந்துச்சு, எப்ப இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்க பெரிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்யாம சைலண்டா எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள் போது அமர்ஜீத் இந்த ஃபர்ஸ்ட் குழந்தைய கொலை பண்ணதை அப்படியே எல்லாரும் மறக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அமர்ஜீத்தோட ஃபேமிலியில இன்னொரு புது பர்சன் ஆட் ஆகுறாங்க. ஆமா, அமர்ஜீத்துக்கு ஒரு தங்கச்சி குழந்தை பிறக்குது. இப்படியே இவங்கெல்லாம் ஜாலியா அந்த இன்சிடென்ட்டை மறந்து ஹாப்பியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 8 மாசம் கழிச்சு ஒரு நாள் மத்தியான வேலையில இவங்க அம்மா, அப்பா, குழந்தை எல்லாரும் தூங்கிட்டு இருக்கப்ப அமர்ஜீத் அப்படியே அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தையோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். அந்த குழந்தையோட மூச்சும் நின்று போயிடுது. நின்று இறந்த உடனே அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்க மாதிரியே திரும்ப அமர்ஜீத் அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். இவங்க அம்மா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு தூக்குறப்ப அந்த குழந்தையோட உடம்பெல்லாம் அப்படியே சில்லிட்டு போயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப அமர்ஜீத்தோட அம்மா அவனை பார்த்து இந்த குழந்தைய என்ன பண்ண அப்படின்னு கேட்குறப்ப அவன் கூலா போன வாட்டி மாதிரியே தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றான். திரும்பவும் அடிக்கிறாங்க, திரும்பவும் கத்துறாங்க, திரும்பவும் இதை போலீஸ் கிட்ட சொல்ல வேணாம், மறைச்சிடலாம், ஊர் மக்களுக்கு இது தெரிய வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறைச்சிடுறாங்க. ஆனா அப்போ அவங்க அம்மா அப்பாக்கு தெரியல, இந்த 2 கொலைங்களை அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தா 3ஆவதா குஷ்பு இறந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் அமர்ஜீத்தை பார்த்து நீ ஏன் இந்த குழந்தையெல்லாம் கொன்ன அப்படின்னு கேட்குறப்ப அவன் கூலா எந்த ஒரு ஸ்பெசிபிக் ரீசனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் பண்ண 3 கொலையுமே சிமிலர் பேட்டர்ன்ல தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய தனியா கூட்டிட்டு போய் கழுத்தை நெரிச்சோ இல்ல கல்லால அடிச்சோ தான் அந்த கொலைகளை பண்ணியிருக்கான். பெகுசரியோட சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அமித் லோதா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இது ஒரு சைக்கியாட்ரிக் கேஸ் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட வந்து அரேஞ்ச் பண்றாங்க அமர்ஜீத்தை எக்ஸாமின் பண்றதுக்கு. அவங்க எல்லாருக்குமே செம ஷாக். ஏன்னா யாருமே இவ்வளோ சின்ன சீரியல் கில்லரா பார்த்ததே இல்ல. மேஜிஸ்ட்ரேட் அமர்ஜீத்தை ஒரு ஜுவினைல் ஹோம்க்கு அனுப்ப சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஏன்னா இந்தியன் லா படி ஒரு குழந்தைய நம்ம பிரிசன்ல வைக்க முடியாது. போலீஸ் அமர்ஜீத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸை விசாரிக்கிறப்ப அவங்க அங்கிள் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அதாவது குஷ்பு அவனோட ஃபர்ஸ்ட் விக்டிம் கிடையாது அப்படின்னும், இவன் இதுக்கு முன்னாடி 2 கொலைகள் பண்ணியிருக்கான். ஒன்னு அவன் கசின், இன்னொன்னு அவனோட சொந்த சிஸ்டர் அப்படின்றதையும் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுது. இந்தியன் நியூஸ்ல மட்டும் கிடையாது, வேர்ல்டு சுத்தி இருக்கிற எல்லா நியூஸ்லயும் the serial killer, the youngest serial killer boy அப்படின்னு சொல்லி இவனோட போட்டோவை எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் போடுறாங்க. அப்புறமா உசேன் அப்படின்ற சைக்கோ அனாலிஸ்ட் பாட்னாலேருந்து இவனை எக்ஸாமின் பண்ண வர்றாரு. இவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பையன் சேடஸ்டா இருக்கிறான், இவன் மற்றவங்களுக்கு வலி கொடுக்கறதுல இருந்து பிளஷர் எடுத்துக்கிறான் அப்படின்னும், இவனுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ற சென்ஸ் கிடையாது, இவனுக்கு கான்டக்ட் டிஸார்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா அமர்ஜீத் சத்தாவை பத்தி எந்த நியூஸும் கிடையாது. 2016ல இவனுக்கு 18 வயசு ஆனோன்னு ஜுவினைல் ஹோம்ல இருந்து இவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அத்தாரிட்டிஸ் இவனுக்கு புது ஐடென்டிட்டியும் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா அவன் மொத்தமா காணாம போயிடறான். கோர்ட் ரெக்கார்ட்ஸ் கிடையாது, இன்டர்வியூஸ் கிடையாது, இவனை நான் இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னும் எந்த ஒரு ரிப்போர்ட்ஸும் கிடையாது. இப்போ அவன் எங்க இருக்கான், யார் கூட இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இப்போ அவனுக்கு 25 வயசா கூட இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் சுத்திட்டு இருக்கலாம்.